10-13 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா பல லட்சம் தேவையில்லை, பல ஆயிரம் கூட தேவையில்லை. இன்ஃபேக்ட் ரூ. 10 மினிமம் அமௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறாங்க. அது என்னென்னா, நீங்கள் ரூ. 10 இருக்கட்டும், ரூ. 100 இருக்கட்டும், ரூ. 500 இருக்கட்டும், எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான கிராம்ஸ், கோல்டு இன் கிராம்ஸ் வந்து ஃப்ராக்ஷன் யூனிட்ஸில் நாங்கள் அக்யூமுலேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு எப்போ கோல்டு தேவையோ நீங்கள் எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அந்த கோல்டை நாங்கள் டோட்டலாக ஃபிசிக்கலாகவும் டெலிவரி பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் அக்யூமுலேட் பண்ண அந்த கோல்டை நீங்கள் எப்போனாலும் விற்று காசாக்கிக்கலாம். இதுதான் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லி 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்மெண்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கோல்டு கொண்டு வந்தது அந்த கம்பெனி தான். இந்த ஆக்மெண்ட் கம்பெனின்ற கம்பெனி சின்ன ஒரு ஸ்கேம் கம்பெனிலாம் கிடையாது. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி கோல்டு ரிஃபைனரி, கோல்டு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு லார்ஜ் என்டர்பிரைஸ் தான். ஸோ நாளைக்கே வந்து ஒரு லலிதா ஜுவல்லரி இல்லைனா கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்ம தான் செய்வாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர் தான் இந்த ஆக்மெண்ட் கோல்டு. இந்த 13 வருஷத்தில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பயங்கர எனார்மஸாக க்ரோ ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1.5 லட்சம் கோடியில் ஆல்மோஸ்ட் 13,500 கோடி இந்த டிஜிட்டல் கோல்டு இந்த யூபிஐலாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் எனார்மஸாக க்ரோ ஆகுது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கணுன்னா அவ்வளோ காசு இருக்காது. ரெண்டாவது, இதை நீங்கள் கோல்டு பீஸு, இடிஎஃப் இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு இருக்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப்பு தான் இந்த டிஜிட்டல் கோல்டை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் ஸ்டார்ட் ஆனது. ஸோ இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன், கூகுள் பே, பேடிஎம்லாம் இருக்கு இல்லையா, அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக இந்த டிரான்சாக்ஷன்ஸை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய க்ரோ ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே பாப்புலரைஸ் ஆகுது. இப்போ ஓவர் த பீரியடில் லாஸ்ட் வீக்கு செபி ஒரு சர்க்குலரே இஷ்யூ பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. என்னென்னா, டிஜிட்டல் கோல்டு செபியோட கண்ட்ரோலில் இல்லை. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பியூர் அவுட் அண்ட் அவுட் இது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. கவர்மெண்ட் எந்த வகையிலையும் ஹெல்ப்ஃபுல்லாக ஆகாது. அண்ட் கவர்மெண்ட் இந்த பர்டிகுலர் என்டிட்டியெல்லாம் ரெகுலேட் பண்ணலை. அதனால் பி கேர்ஃபுல்னு சொல்லி ஒரு காஷன் நோட்டீஸ் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள் தான். நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, ஆக்மெண்ட் கோல்டு அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா டிஜிட்டல் கோல்டுனே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே காமிக்குது. ஓவரால் 1 வீக், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ்னு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் எஸ்ஐபி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன் டைமாக வாங்குறதாலும் வாங்கலாம். ரூ. 500 இல்லை, ஈவன் இன்ஃபேக்ட் நான் ரூ. 100 அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா அந்த ரூ. 100க்கு எவ்வளோ கிராம்ஸ், 0.0075 கிராம்ஸ் அஸ் பர் டுடே கோல்டு ரேட் படி அது பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் பாருங்கள், லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் இவ்வளோ அக்யூமுலேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. இன்கேஸ் எஸ்ஐபினாலும் மாதம் ஒரு அமௌண்ட்டை எஸ்ஐபி மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. எஸ்ஐபிலாம் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், கமோடிட்டிஸ் ஓகே. பட் ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரைவேட் கம்பெனி இந்த மாதிரி எஸ்ஐபி கொடுக்கறது, இந்த மாதிரி மணியை அக்யூமுலேட் பண்ணுறது இஸ் நாட் அஸ் பர் செபியோட ரெகுலேஷன்ஸ் படி இதுக்குள்ளே வராது. அதனால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்ன்ற ஒரு நோட்டீஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பல ஆயிரம் கோடி இந்த மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே போகுது. பட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, ஓவர் த பீரியடில் இப்போ கோல்டு ப்ரைஸ் நல்லாவே ஏறி இருக்குது. யாராலையுமே ஆடிட் பண்ண முடியாது. இப்போ நான் இதில் போய் நான் ரூ. 1000 இப்போ ரூ. 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறேன், வாட் எவர் ஒரு அமௌண்ட்டு சப்போஸ் ஒரு ரூ. 6,000 பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா உண்மையாலே 0.5 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு இவங்க வாங்கி வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 10 மாதத்துக்கு அப்புறமோ இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறமோ கேட்கும் போது இந்த கோல்டு ப்ரைஸ் ஏறி இருந்தால் அவங்க வாங்கி வச்சுருந்த கோல்டு ப்ரைஸும் ஏறி இருக்கும். அதனால் நீங்கள் ரிடம்ஷன் கேட்கும் போது உங்களால் அந்த காசை அவங்ககிட்ட உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். பட் இன்கேஸ் இவங்க இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டில் அவங்க கோல்டு வாங்காமல் வெறும் கேஷ் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா நாளைக்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் நான் போட்ட காசை திருப்பி கொடுங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு அவங்ககிட்ட கேஷ் இருக்கணும், அந்தளவுக்கு கோல்டு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா கோல்டு பார்த்திங்கன்னா நல்லாவே ஏறிடுச்சு லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில். அப்படி இருக்கும் போது நான் ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நான் ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணது 5 லட்சம், பட் இப்போ அது ஒரு 15 லட்சம் ஆயிருக்கு, என்னோட 15 லட்சம் கொடுங்கன்னு சொல்லும் போது நிறைய ரிடம்ஷன் ஒரே டைமில் வந்ததுன்னா அவங்களால அந்த கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியாது. இதுதான் வந்து செபி இஷ்யூ பண்ணியிருக்கிற வார்னிங். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல்னு சொல்லி டீட்டெயிலாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ செபியோட சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்ற ஒன்று இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையவே எங்களோட நோட்டீஸ்க்கு வந்திருக்கு. இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் கோல்டு, கோல்டு இப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் டு ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதுவும் நம்மளோட செபி ஆஃபர் பண்ணுற இந்த கோல்டு பீஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரெண்டும் ஒன்றும் கிடையாது.
இந்த கோல்டு பீஸ் அதிலலாம் இடிஎஃப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா செபியோட ரெகுலேஷன்ஸில் வரும். பட் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் நாங்கள் வச்சிருக்கிற அந்த மெக்கானிசம்ஸ்லாம் இந்த பிளாட்ஃபார்முக்கு அப்ளிகபிளாக இருக்காதுன்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டுக்கும் மற்ற கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் கோல்டுன்றது வந்து கரண்ட்டாக நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு கோல்டு வாங்கினீங்கன்னா என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸுக்கு தான் இந்த டிஜிட்டல் கோல்டும் கன்சிடர் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் கோல்டும் கன்சிடர் பண்ணுவாங்க, கோல்டு இடிஎஃப், கோல்டு பீஸ் இருக்கு இல்லையா, இது மூணுமே ஆக்சுவல் கோல்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை தான் டே டு டே பேசிஸில் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு வந்துடுது, நீங்கள் தான் ஓனர். கோல்டு பீஸ் அப்படின்ற ஒரு இடிஎஃப்ஸ்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செபியோட ரெகுலேஷன்ஸில் வந்துடும். ஸோ உங்களுக்கு அது யூனிட்ஸாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடும். பட் இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஜஸ்ட் ஒரு ரிசிப்ட் மாதிரி. ஆமாப்பா நீ ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்க, உன் 1000 ரூபாய்க்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் கிராம்ஸ் உன் அக்கௌண்ட்டில் இருக்குது, இந்த ஆப்பில் இருக்குது, இந்த அக்கௌண்ட்டில் இருக்குன்றது தான் காமிக்குமே தவிர இது எந்த ஒரு வகையிலையுமே வந்து ரெகுலேட்டடுக்குள்ளே வராது. அண்ட் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ கோல்டு ப்ரைஸ் நான் ஃபிசிக்கலாக வாங்கணும்னா மினிமம் 1 கிராம் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த 1 கிராமுக்கான ப்ரைஸ் 2500 ரூபா கொடுத்தா தான் நான் வாங்க முடியும். கோல்டு பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் இப்போ 100 ரூபாயில் இருக்குது, மினிமம் 100 ரூபாயில் தான் வாங்க முடியும். பட் இந்த டிஜிட்டல் கோல்டுன்றது வந்து 10 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 5 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலான்றதுனால மினிமம் ஸ்லாபே கிடையாது. அதனால தான் இதுக்கான அட்ராக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. நாளைக்கே வந்து பெரிய ரிடம்ஷன் வந்துருச்சுன்னா அவங்களால அந்த மணியை திருப்பி கொடுக்க முடியுமான்றது கொஸ்டினபிள் ஃபேக்டர் தான். இந்த கோல்டு பீஸ், டிஜிட்டல் கோல்டு, அதுக்கு அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு, இது மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன்ஸ் இருக்குது, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்குது. டிஜிட்டல் கோல்டில் அது கூட அடிஷ்னலாக 3% ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. ஃபிசிக்கல் கோல்டில் நம்ம செய்கூலி, சேதாரம், இந்த லொட்டு லொசுக்கு இது எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினா நமக்கு செலவு ஜாஸ்தி தான். கோல்டு பீஸில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2023 அப்புறமா இன்னும் அடிஷ்னலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எல்லாமே ஓவராலாக நீங்கள் 1 இயர் வெயிட் ஹோல்ட் பண்ணி விற்றாலும் சரி, 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணி விற்றாலும் சரி, 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணி விற்றாலும் சரி, இந்த ஓவரால் டாக்ஸேஷன் ஸ்லாபு அஸ் பர் இண்டிவிஜுவல் ஸ்லாப் படி வரும். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஈக்விட்டிலாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லி ஃபிக்ஸடாக தான் ஒரு அமௌண்ட் இருக்கும், பர்சன்டேஜ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களோட ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி. பட் ஆனால் கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒன்று இருக்குது. பட் ஓவராலாக இதில் ஜிஎஸ்டி அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை, கிடையாது. ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டு ஓவராலாக அஸ் அன் இன்வெஸ்டராக நான் ஆல்ரெடி அதில் பண்ணியிருந்தேன்னா இது எந்த அளவுக்கு என்ன பாதிக்கப்படும்னா, இந்த செபியோட சர்க்குலர் வந்ததுக்கப்புறமா நிறைய ரிடம்ஷன் ரெக்வெஸ்ட் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இல்லை என்னோட கோல்டு திருப்பி கொடுங்கன்னு கேட்டு ஒரே டைமில் நிறைய ரிடம்ஷன் ரெக்வெஸ்ட் வந்ததுன்னா அது உண்மையாலே ரொம்ப பெரிய கம்பெனியாக இருந்து நீங்கள் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டுக்கும் ஈக்குவலண்ட்டாக கோல்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த ரிடம்ஷனை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இல்லைனா ரிடம்ஷன் ப்ரெஷர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பே அவுட்லாம் ப்ராசஸ் ஆகாது. இப்போ வரைக்கும் அது பெருசாக பேனிக்காக க்ரியேட் ஆகலை. பட் பேனிக்காக க்ரியேட் ஆச்சுன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இன்வெஸ்டர்ஸ் ரிடம்ஷன் பண்ணுவாங்க. ரிடம்ஷன் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் எக்ஸிஸ்டிங் கோல்டு ரிசர்வை விற்று நமக்கு அந்த காசை கொடுக்கணும். அப்படி விற்கும் போது கோல்டு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஓவரால் டிஜிட்டல் கோல்டுக்கான சர்க்குலர், செபி சர்க்குலரோட ஓவரால் இம்பேக்ட். அஸ் அன் இன்வெஸ்டராக நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் அன்ரெகுலேட்டடாக போகிறதுக்கு பதிலாக ரெகுலேட்டட் என்டிட்டி கோல்டு பீஸில் சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே நீங்கள் செபி போட்டு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஜுவல்லரியாக வேணும் பிகாஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கோ இல்லை வேறு ஏதாவது உங்களோட பர்சனல் யூஸ்க்கு ஜுவல்லரியாக வேணும்னா மட்டும் ஜுவல்லரி வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துட்டால் கண்ணை மூடிட்டு கோல்டு பீஸ், இடிஎஃப்ஸ் இல்லைனா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அந்த லாங் ரனுக்கு மச் பெட்டர் ஆப்ஷன். இதுதான் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஓவராலாக டிஜிட்டல் கோல்டுக்கு பின்னாடி இருக்கிற சர்க்குலர், டிஜிட்டல் கோல்டு எப்படி ஆரம்பிச்சது, இப்போ இருக்கிற அதோட பெனிட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் தான் ஐ வாண்டட் டு கன்வே. ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். I'll see you guys next time with some other video.